ஸோ பர்த்டே பேபிக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சது இந்த வருஷம்? ஏசப்பா என்ன கொடுத்தாங்க? வாட்ச். பர்த்டே பேபிக்கு இந்த வருஷம் ஏசப்பா வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வாட்சே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் ஆகி 6 years ஆயிடுச்சு டாடி. ஸோ 7 years. அதுக்கு முன்னாடி இது எப்போ வாங்கினீங்க இந்த வாட்ச்? ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி 4 years முன்னாடி வாங்கின வாட்ச்சு. நிறைய உடஞ்சி போச்சு, இது போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. பட் ஸ்டில் he didn't buy watch for him. ஸோ வாட்சே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ தாட் why don't we buy a watch அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா இந்த வருஷம் வாட்சை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதில் வந்து வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுறதுல. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்ச்சில் ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் வாட்ச். ஸோ ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு காட். ஏசப்பா தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்ச். இந்த நேரங்கள் காலங்கள் அவங்க வாழ்க்கையில் தொலைஞ்சு போனது, இழந்து போனது நேரங்களை நீங்கள் மீட்டு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கிஃப்ட் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். என்ன டாடி, ஹாப்பியா? உங்களுக்கு வாட்ச் பிடிச்சிருச்சா? ஹாப்பி. தேங்க்யூ மம்மி. யாருக்கு தேங்க்யூ சொல்றீங்க? ஏசப்பாக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். டாடிக்கு வாட்ச் கொடுத்ததுக்குப்பா. டாடிக்கு எல்லா நேரத்தையும், தொலைஞ்ச நேரத்தையும் மீட்டு கொடுங்கப்பா. ஆமென். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to daddy. Happy birthday to you. May God bless you dear. May God bless you dear. May God bless you daddy. Happy birthday to you. Yay! இன்னொரு பாட்டு பாடலாம். பிறந்த நாள் முதலாய் பாடலாமா? பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. என்ன டாடி, கார்லயே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டீங்க போங்க. அப்ப கேக்லாம் பண்ண வேண்டாமோ? ஆமா. Thank you so much செல்லக்குட்டீஸ். இந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. ஏ டாடி, அழகா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ஆஃப்டர் வெரி லாங் டைம் அவங்க கையில் வந்து வாட்ச். எனக்கு ரொம்ப ஆசை. பிகாஸ் நாங்கள் இந்த வீடு கட்டும்போது அவங்களுக்கு இருந்த பிரேஸ்லெட்டை வந்து சேல் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க கையில் நான் செலக்ட் பண்ணது அது. எனக்கு அந்த வந்து ஏற்றுக்கவே முடியல அவங்க கையில் அது இல்லைன்றது வந்து. பட் இப்போ ஆண்ட்ரு சாம்பிளுக்கு வாட்ச் கொடுத்துருக்குறாரு. சீக்கிரத்தில் பிரேஸ்லெட்டும் கொடுப்பாரு கோல்டில். ஸோ ஐ பிலீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஸோ அதனால் இப்போ தற்காலிகமாக ஆண்ட்ரு வந்து இதை கொடுத்து பிளஸ் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் அதுக்கான அடையாளம். ஸோ சீக்கிரத்தில் ஆண்ட்ரு வந்து அதே பிரேஸ்லெட் வாங்குறது. ஸோ லெட்ஸ் சீ. செம்மையாக ஆரம்பிச்சிருக்கு சண்டே இன்னைக்கு.